ஆல்ரெடி பார்த்து இஃபெல்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இஃபெல்ஸ் வந்து அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம ஜேஎஸ்லியோ இல்லை ரியாக்ட்லேயோ நிறைய இடத்துல நம்ம இஃபெல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ். ஸோ இப்போ இது என்னன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஏஜ்னு ஒன்று வச்சுக்கோ. ஸோ இதில் வந்து நான் லெட் வேர் கேன்சல் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ லெட்டு போட்டுட்டேன். ஸோ பட் லெட்டு போடாமலுமே எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அதை எப்படி சொல்கிறது, அதை ஒமிட் பண்ணி. ஸோ லெட்டு போடலனாலுமே அதை ஆஸ் யூஷுவல் லெட்டை ஒரு வேரியபிளாக அதை கன்சிடர் பண்ணி அது வேல்யூவில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். பட் ஆனால் இதில் ஏன் லெட்டு போடலாம், எரர் ஏன் த்ரோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். லெட்டு வேறு எதுவுமே போடாமலே எப்படி வந்துச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ இருக்க ப்ரௌசர்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு லைக் அதில் 20 இருந்து அசைன் பண்ணி லைக் லெட்டு மாதிரி அதை கன்சிடர் பண்ணி லெட்டோ இல்லை வேறோ அதை கன்சிடர் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி. பட் ஆனால் இது நம்ம சும்மா இப்படி போடுறது வந்து இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைப் வந்து மென்ஷன் பண்ணணும். லெட்டோ வேறோ கான்ஸ்டோ கண்டிப்பாக போகணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னது ரெக்கமெண்ட்லேருந்து நீங்கள் லெட்டு போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ லெட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இதை ஆஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்து. ஸோ இப்போ புதுசாக ஏதாச்சும் ஒரு இதுக்கு போகணும். ஸோ புதுசாக அப்படின்றது இப்போ நம்ம ஒரு சினாரி எடுத்துக்கலாம். என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து வச்சிருக்க போகிறேன். ஏதோ ஒரு நம்பர் சம்திங், ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பரில் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கலாம், சம்திங் ஒரு 3 இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து -45 இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து 0 இருக்கலாம், ஒரு 7 இருக்கலாம். ஸோ என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பரில் வந்து நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட்டாக என்ன வரணும் அப்படின்னா, இது வந்து 3 கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லணும். -45 கொடுத்தா இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்சோலில் வரணும். ஆர்எல்ஸ் வந்து அலர்ட்ணும். ஸோ கன்சோல் தானே பார்த்தீங்கன்னா கன்சோல் எனக்கு பிரிண்ட் ஆகணும் இந்த இடத்துல. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இருக்குன்னா நார்மலாக எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா, ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம இப்போ அப்ரோச் பண்ணுவோம். இப்போ ஒரு நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ வந்து 3 வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்குறேன். நீங்கள் வந்து இப்போ 3 வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறீங்க. அது எப்படி பாசிட்டிவ்னு கேட்டதுக்கு இப்போ நீங்கள் பிரெயினில் யோசிச்சிருப்பீங்களா? அது வந்து நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்க 3ன்றது ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது? 3 பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல லைக் மைனஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ் இல்லை. ஸோ மைனஸ் இல்லைனா லைக் ஒரு ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை ஓகே ஃப்ரண்ட்ல வந்து ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இமேஜின் லைக் ஸோ எதுவுமே இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரண்ட்ல ப்ளஸ் இருக்குது. ஸோ 45 வந்து ஏன் நெகட்டிவ்னு சொன்னோன்னா, ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ் இருக்குது. ஸோ 45க்கு ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர் வந்து 0வோட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்னு சொல்லுமா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 3 இஸ் கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0. 45 -45 வந்து லெஸ் தேன் 0. ஸோ வேற ஏதாச்சும் வே இருக்கா ஒரு நம்பர் நம்ம பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? ஐ மீன் நம்ம நார்மல் ரியல் லைஃப்ல சொல்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங் ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம ஓகே ஒன்று வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர். ஸோ வேறு ஏதாச்சும் சினாரியோ மேபி இருக்கலாம். பட் ஆனால் காமனாக வந்து இந்த 2 விஷயம் தான். ஓகேவா? ஸோ பட் ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ப்ளஸ் நெகட்டிவ் வந்து இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறதுமா, ப்ளஸ் நெகட்டிவ் வந்து கம்பேரிசன் பண்ணுற மாதிரி நம்ம இப்போதைக்கு நம்ம ப்ரோக்ராமிங்லாம் கிடையாது. ஸோ பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குது, 0வோட கிரேட்டராக இருந்தால் பாசிட்டிவ், பட் ஆனால் 0வோட லெஸ்ஸராக இருந்தால் நெகட்டிவ் அப்படின்றது இருக்குது. நம்ம இங்கேயே ஒன்று பார்த்தோம் இல்லையா, என்னன்னா 18வோட கிரேட்டராக இருந்தால் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், அப்போ 18வோட லெஸ்ஸராக இருந்தால் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்து இங்கே எப்படி போடலாம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. நீங்கள் சொல்ல அப்படியே டைப் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ இஃப் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்பர் வச்சுட்டு num greater than or equal to 0. Okay, greater than or equal to 0 அப்படின்னா console.log. ஸோ 0 அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நம்பரா? நார்மலாக நம்ம 0ன்றது ஓகே 0 தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ அது வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அப்படின்றதுனால இப்போதைக்கு நம்ம 0க்கு கண்டிஷன் எதானே. ஏன்னா 0 இப்போ நம்ம 0ன்னு கொடுத்தா அது வந்து பாசிட்டிவ் கிரேட். இப்போ இங்கேயே சொல்லிச்சு பார்த்தீங்களா, கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சஜஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படின்னா வந்து நம்ம வந்து கிரேட்டர் தேன் 0னா அது பாசிட்டிவ் நம்பர். ஸோ 0ன்றது பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது. ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் எழுதுவோம். இப்போதைக்கு நம்ம 0வோட கிரேட்டராக இருக்கும். 0 இப்போ இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ 0ன்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை. அப்படி இல்லைனா எல்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம console.log less than 0 அது வந்து பாசிட்டிவ் இஸ் பாசிட்டிவ் நம்பர். இங்கே வந்து நெகட்டிவ் நம்பர்.
ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் பண்ணாத இது பண்ணாது. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக ரன் ஆனது இது ரன் ஆகுது. ஸோ 3 இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் n இஸ் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 3 greater than. ஓகே, ஸோ இது இருக்கனால இது வந்து கண்டிப்பாக ட்ரூ. ஸோ அதனால இஃப் இருக்க இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்த வந்து இதை வந்து தூக்கிட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், பிஹைண்டில் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதோட இன்புட்ஸ் நம்பர்னு ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அதில் தானே பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நம்ம கொஸ்டின் ஃபஸ்ட்டு. பாசிட்டிவ் ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தான் நம்ம கொஸ்டின். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இன்புட்னா ஒரு நம்பர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன மாதிரி இன்புட் வேணா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு இன்புட் வந்து எடுக்கிறோம். இன்புட்ஸ் ஒரு ப்ரோக்ராமுக்கு தேவை நம்ம ஏதோ ஒரு இன்புட்ஸ் இருக்கலாம். என்னென்ன இன்புட்ஸ்லாம் இருக்கும் பாசிபிளான இன்புட்ஸ். ஸோ நம்ம எல்லா இன்புட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா இதுக்கு எவ்வளோ இன்புட் வேணா இருக்கலாம், நம்ம தெரியாத இன்புட் கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கெஸ் பண்ணலாம். ஸோ ஓகே 3 இன்புட்டாக இருக்கலாம், ஒரு மைனஸில் இருக்கலாம், 0வா இருக்கலாம், 1 இதில் தான் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி இன்புட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம கெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அது நம்ம ரியல் டைமில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதில் நமக்கு இப்போ எல்லா மெத்தடும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. லைக் பேசிக்கான சில மெத்தட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். அது மேபி ஒர்க் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஃபைண்ட் வந்து ரியல் டைமில் எப்படி சால்வ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கல் மோஸ்ட்டாக மேத்தமெட்டிக்கலாக அந்த அப்ரோச்சே நீங்கள் பாருங்கள். ரியல் டைமில் ஒரு விஷயத்தை மேத்தமெட்டிக்கல் அப்படி சால்வ் பண்ணணும். இல்லை மேத்தமெட்டிக்கல் இல்லாமல் நார்மலாக நம்ம எப்படி அதை ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துட்டு அதில் வந்து எப்படி நம்ம இதில் எப்படி நம்ம இதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணி போகலாம். ஸோ அதில் எது அடாப்டபுளாக இருக்கும், எது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதை எப்படியுமே ஆப்டிமைஸ் பண்ணலாம்னா இப்போ இதில் வந்து 3 போட்டோம் ஓகே, -5 போட்டோம் ஓகே. ஸோ நீங்கள் 0 சொல்லியிருந்தீங்களா, இப்போ நீங்கள் 0 போட்டால் திஸ் நம்பர் 0 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம். அப்போனா வந்து 3 கேஸ் வந்துச்சுல இந்த இடத்துல, பாசிட்டிவ் 1, அப்புறம் நெகட்டிவ் 1, அதுக்கப்புறம் வந்து 0 1. ஸோ 3 கேஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்குமே வந்து இப்போ நம்ம கோடை வந்து அல்டர் பண்ணணும். எப்படி நம்ம அல்டர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இஃப் எல்ஸ் அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதில் வந்து இஃப் எல்ஸ் இஃப்னு ஒன்று இருக்கு. எல்ஸ் இஃப் அப்படின்றது ஒன்று இருக்கு. எல்ஸ் இஃப் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குல்ல, இதை செக் பண்ணணும். இதை செக் பண்ணிட்டு இது வந்து கரெக்டா இல்லை, இது வந்து ட்ரூவா இல்லைன்னா எனக்கு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேஸ் வரலாம் இல்லையா. நம்ம ரியல் லைஃப்லேயே கூட இருக்கலாம். ஸோ இது இருக்கான்னு சொல்லிட்டு பாரு, இது இல்லைன்னா நெக்ஸ்ட் இதை செக் பண்ணு, அது இருக்கான்னு பாரு, அது இல்லைன்னா அது அடுத்தடுத்து இன்னொரு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் லைஃப்லேயே ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல மற்றவங்கள்ட்ட. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம்லையும் சொல்ல போகிறோம். ஸோ இது இருக்கான்னு சொல்லிட்டு பாரு, இது இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் பண்ணிடு, இது இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறோம். ஸோ அது நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா இதுலேயே வந்து ஸோ இதுலேயே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னா என்னன்னா, ஸோ இது போட்டுட்டு நான் இங்கே ஒரு ப்ராக்கெட் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்ஸ். ஸோ இதில் வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா எல்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து கடைசியாக வரும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி எல்ஸ் அப்படின்றது கடைசியாக வரும். அதுக்கு மேலே தான் எல்ஸ் இஃப், என்ன எல்ஸ் இஃப் போட்டாலும் சரி இதுக்கு மேலே தான் போடணும். எல்ஸ்ன்றது கடைசி. இதுக்கு மேலே நம்ம எத்தனை எல்ஸ் இஃப் வேணால் போட்டுக்கலாம். நிறையா இதுக்கு அடுத்து இன்னொரு எல்ஸ் இஃப் சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ எரர் ஏன்னா ப்ராக்கெட் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தென் 0 வந்தால் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா எனக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 0ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே. நம்பர் 0. அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்போ பாசிட்டிவாக 0 கண்டிப்பாக அது அடுத்தடுத்து வந்து வேறு எதுவும் கேஸே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி இது ரெண்டுமே இல்லை நெகட்டிவ் நம்பர்னு போடலாம். ஆர்எல்ஸ் இல்லை நான் இங்கேயுமே நான் அந்த கேஸ் எழுதணும் அப்படின்னா இங்கேயுமே கூட இன்னொரு கேஸ் எழுதிக்கலாம். எல்ஸ் வந்து நான் போடணும் அவசியம் இல்லை. எல்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம வந்து ஒருவேளை லெஸ் தென் 0வா இருக்குது அப்படின்னா இங்கேயுமே வந்து நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு போடலாம். அது கடைசியாக வந்து எல்ஸ் அப்படின்ற விஷயம் போடணுது அவசியமே இல்லை. எல்ஸ்ன்றது ஆப்ஷனல் தான். எல்ஸ் இது எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் இஃப் மட்டும் கூட போட்டுக்கலாம்.
இப்படி போட்டாலுமே வந்து கரெக்டான சின்டெக்ஸ் தான். ஒரு இது நான் சேவ் பண்ணிட்டு நான் இதை கமெண்ட் பண்றேன். சம்டைம் வந்து இஃப் எல்ஸ்னாலே இஃப்பும் இருக்கணும் எல்ஸ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இஃப் எல்ஸ்னா இஃப் மட்டும் இருந்தாலும் ஓகே ஓகே தான். அதுக்கப்புறம் எல்ஸ்ன்றது ஆப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்றது. ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ 3 இஸ் பாசிட்டிவ். ஸோ இதில் இருக்கிறது வந்துருக்கு. நம்ம வந்து இப்போ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ 0 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 0 இஸ் 0. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து நெகட்டிவ் நம்பர் -67 போடுறேன். 67 போட்டாலும் ஸோ இந்த கண்டிஷனுக்கு வரும். 67 நெகட்டிவ் நம்பர். இல்லை எனக்கு வேணாம் கன்ஃபார்ம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா கன்ஃபார்ம் தெரிஞ்ச கேசஸில் நம்ம இப்படியே விட்டுடலாம். எல்ஸ்ன்னு போட்டுவிட்டாலுமே திரும்பி அகைன் 67 இஸ் நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு வந்து. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எல்சிஃப்ல வந்திருக்கா. ஸோ இதில் வந்து வேற ஏதாச்சும் கேஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணணும், இன்புட்ஸ் எப்படி எடுத்தோம், அதுக்கப்புறம் ரியல் டைம்ல யோசிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி அவுட்புட்ஸ் வருமே. நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ்னா என்ன மாதிரி அவுட்புட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுமே ஒரு கேஸ் எடுக்கலாம். அது இந்த ப்ரோக்ராம்ல நம்ம சிம்பிளா இருக்கனால நான் சொல்லல. பிகாஸ் இது கொஸ்டினே அதே தான். அதனால வந்து நான் சொல்ல சில கேசஸ்ல வந்து என்ன மாதிரி அவுட்புட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம எடுத்து வைக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணலாம். ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணால் டக்குன்னு எடுத்துட்டு டக்கு நான் போய் இப்போ போடுறேன் ஃபார் போடுறேன். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இந்த இதை கேதர் பண்ணிட்டாலே நான் இப்போ என்ன போகணும், இப்போ போடணுமா இல்லை ஃபார் லூப் போடணுமா இல்லை ஃபங்க்ஷன் எழுதணுமா, ஸோ அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வரைக்கும் தான். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ இல்லை, நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறேன். ஸோ அது மூலிமா நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போ நார்மலாக ஒரு நம்பர் இருக்குது. 45 இருக்குது, 67 இருக்குது, 89 இருக்குது. அப்புறம் சில நம்பர்ஸ்லாம் இருக்குது. சரி ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ என்னோட கேஸ் என்னன்னா இப்போ இதில் வந்து இதில் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். ஒரு கன்சோல் லாக் போட்டுட்டு நம்ம முன்னாடி இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்து இப்போ நான் இங்கே அப்ளை பண்ணேன். 45% அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ அப்போ போடும்போது என்ன கிடைக்குதுன்னா 5 எனக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வச்சுக்க 60 5 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ 67 போறேன். ஸோ இதுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 67 divided by 10 67 divided by 10 வந்து 60 போயிட்டு ரிமைனிங் 7 இருக்கும். ஸோ அதனால வந்து 7 கிடைக்குது. அப்போ 89 போட்டால் என்ன வரும்? 89 போட்டால் 80 போயிடும். ஸோ ரிமைனிங் 9 இருக்கும், 9 கிடைக்கும். ஸோ 34 போட்டால் 4 கிடைக்கும், 45 போட்டால் 5 கிடைக்கும், 70 போட்டால் 8 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். என்னன்னா ஏதோ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் வேணும் அப்படின்னா அந்த நம்பரை வந்து டிவைடட் பை 10 போட்டால் அதோட யூனிட் டிஜிட் வந்து நமக்கு கிடைச்சோம். அதுதான் வந்து இது ஒரு யூனிட் டிஜிட். இந்த 8ன்றது யூனிட் டிஜிட், இது வந்து டென்ஸ், இது 100. ஆமா, ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து யூனிட் டிஜிட். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து யூனிட் டிஜிட், செகண்ட் நம்பர் வந்து 10th டிஜிட். இது ஓகே. 4ன்றது 100th டிஜிட். அதனால இப்போ இன்கேஸ் எங்க क्वेश्चनல கூட யூனிட் டிஜிட் சொன்னானா அது கடைசி நம்பர் தான் வந்து யூனிட் டிஜிட் சொல்றாங்க. ஓகே. சோ அதனால இப்போ இன்கேஸ் வந்து நமக்கு அது யூனிட் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து 3 டிஜிட் நம்பரா சரி, ஈவன் நீங்க 4 டிஜிட் 5 டிஜிட் இது 6 டிஜிட் நம்பரா இருந்தாலும் சரி, அந்த நம்பரை வந்து நம்ம டிவைடட் பை 10 போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது கடைசியில என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து எடுத்துலாம். நார்மலா நான் எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. நார்மலா இப்போ இந்த நம்மள இருந்து 7ல எடுக்கணும்னா நம்மளால எடுக்க முடியாது. இந்த நம்ம அப்படியே போட்டோம்னா -67 வந்து பிரிண்ட் ஆகுமே தவிர இதுல இருக்க 7 என்னால ஸ்பெசிஃபிக்கா எடுக்க முடியாது. ஸோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா கூட வச்சுக்கலாமே, ஃபார்முலாவோ இல்லை ஒரு ட்ரிக்கோ. ஸோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் வந்து இந்த மாதிரி நம்பர் ஏதோ ஒரு நம்பர் டிவைட் பை 10 போட்டோம்னா அது கடைசியா இருக்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒன்றா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து ஈவன் ஆர் ஆட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரியல் லைஃப்ல எப்படி நம்ம ஒரு அப்ரோச் வந்து போடுவோம்? ஒரு நம்பர் வந்து ஈவன் ஆடான்னு சொல்லிட்டு divisible by 2. ஓகே, ஒன்று வந்து divisible by 2. divisible by 2 divisible by 2னா அது வந்து ஈவன். சாரி, divisible by 2னா அது ஈவன். ஈவன் ஆடா. ஸோ ஒன்று வந்து ஈவன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஒன்று. ஓகே, ஈவன் வந்து இதை வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஒருவேளை ஆடுன்னு கண்டுபிடிக்கணும். divisible by itself and 2 அப்படிதானே தெரியல. இல்ல நார்மலா இப்ப நம்ம இந்த நம்பர் பார்த்தோனே உடனே எப்படி நீங்க ஆர்டர் கண்டுபிடிச்சீங்க? இப்ப நீங்க இந்த நம்பர் பாக்குறீங்க 45 கடைசில 5 வர்றதுனால 5 இருக்கு. சோ அப்ப இந்த நம்பர் வந்து பார்த்தோனே கண்டுபிடிச்சீங்கன்னா கடைசில வந்து 4 இருக்கு, 2 வருதுனால. இங்க 4 இல்ல 2 இருந்துச்சுன்னா இங்க 6 இருக்கு. சோ அப்பனா என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஓகே டிவிசிபிள் பை 2 வந்து ஈவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். பட் ஆனா வந்து நம்ம நார்மலா ரியல் லைஃப்ல வந்து ஒன்னு வந்து யூனிட் டிஜிட் வச்சுக்கோங்க. யூனிட் டிஜிட் வந்து
யூனிட் ஓகே. டிஜிட் வந்து ஒன்று 0 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, 6 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி. 8 to 10. அதுக்கப்புறம் 10ன்றது 0 தான். லைக் அந்த கடைசியில் 0 இருக்க தான். 0. யா. ஓகே. ஓகே. ஸோ யா. இது இருந்தால் வந்து ஈவன். ஓகே, இது வந்து ஈவன். இப்போ நான் ஓகே. இப்போ நான் செகண்ட் அப்ரோச் ஆடுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1, 3, 1, 5, 3, 7, 9. 5, 7, 9. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஸோ இது இருந்துச்சுன்னா வந்து ஆட். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதான் வந்து ஈவன் டிஜிட்ல வந்து டிவிசிபிள் பை 2. ஓகே, இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். டிவிசிபிள் பை 2 இதுவுமே வந்து ஈவனு. இந்த இடத்துல வந்து என்னன்னா டிவிசிபிள் பை 1 டேபிள் கண்டிப்பாக வராது, 2 டேபிளும் வராது. ஸோ 3 டேபிள் போட்டுக்கலாம். 3 table. யா. 3 டேபிள்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 வந்து நம்ம 3 வந்து ஆட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6 வந்து ஆட் நம்பரானு கேட்டால் கிடையாது. பிகாஸ் 3 டேபிள் 6 வரும் இல்லையா, 6 ஆட் நம்பர் கிடையாது. வராது. அப்போ வந்து டிவிசிபிள் பை 3யும் கிடையாது. அப்போ இது வராது. ஐ திங்க் divisible by 1 தான். நான் divisible பண்ணி 1 கிடையாது. இல்ல ஆனா 1லயுமே வந்து 2, 3 எல்லாமே வரும்னா அதுவுமே கிடையாது. யா. சோ அதுவே கிடையாது. சோ இப்போதைக்கு நம்ம இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ இதை வச்சுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஆல்ஸ் மற்ற அப்ரோச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இருந்துச்சுன்னா அது ஓகே. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது இதுவா. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னன்னா யூனிட் டிஜிட் வந்து 0வா இருக்கணும், 2வா இருக்கணும், 4ஆ இருக்கணும், 6, 8. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம், ஈவன் சொல்றோம். ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக எப்படியும் இருக்காது. யூனிட் டிஜிட்ன்றது கடைசி டிஜிட். ஈவன் ஒரு ஸோ இந்த நம்பரே எடுத்துக்கலாமே, இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா கடைசி இந்த ஒரு டிஜிட் மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ அப்படின்றப்ப இப்போ நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் ஆடணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா இது வந்து ஆர் போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா இன்னும் 0வா இருந்துக்கணும், ஆர்எல்ஸ் 2வா இருக்கணும், ஆர்எல்ஸ் 4ஆ இருக்கணும், ஆர்எல்ஸ் 6, ஆர்எல்ஸ் 9. இதில் ஏதாச்சும் ஒன்றா இருந்தால் தான் வந்து ஈவனை தவிர எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒன்றா இருக்கணும் தவிர இதில் வந்து நம்ம எப்படி பண்ணால் லாஜிக்கல் லாஜிக்கல் கிடையாது, ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நாட் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ வந்து இன்கேஸ் ஓகே நான் சும்மா எழுதுறேன். 1 0 ஆர்ஆர் 2ஆ இருக்கணும், ஆர்ஆர் 3ஆ இருக்கணும், 4ஆ இருக்கணும். ஸோ இந்த ஆர்க் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து இதுதான். ஓகே, நான் 4ன்னு போட்டேன்னா சரி, இதான் 6 வச்சுக்கலாம், 8. ஸோ வந்து இங்கே ஆர்னு சொல்கிறோம்ல, 1 0வா இருக்கணும், ஆர் 2ஆ இருக்கணும், ஆர் 6ஆ இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆர்னு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வந்து டபுள் பைப் லைன் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு அண்டு அப்படின்னா இந்த 0வாகவும் இருக்கணும், அண்டு 2ஆகவும் இருக்கணும். இந்த மாதிரி கேஸ் ஆக்சுவலி வராது. நான் சும்மா போட்டு ஏன்னா ஒரு நம்பர் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்றா தானே இருக்கும். ஒரே நம்பர் வந்து இது எல்லாத்துலேயும் இருக்காது. அதுக்கானது. ஸோ வந்து ரெண்டுமே இருக்கணும் எனக்கு அப்படின்னு சில கேசஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்து இந்த அண்டு யூஸ் பண்ணுவோம். ஆமாம். ஸோ இந்த ஆறுன்றது ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படின்னா இந்த ஆறு இருந்தோம். அதுவுமே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ சும்மா போட்டு காமிச்ச எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இது நம்ம கண்டிஷனில் எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து சும்மா ஏதோ ஒரு நம்பர், இந்த பெரிய நம்பர்னு வச்சுக்கலாம். இதுதான் என்னோட நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதுக்கு சும்மா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், யூனிட் டிஜிட்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இதோட ஏதாவது 6 நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும். அதனால என்ன பண்ணேன், நம்பரை வந்து எடுத்து என்ன பண்ணுறேன்னா அதை யூனிட் டிஜிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், %10 போடுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து 6ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து 6 இருக்கான்னு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, 6 வந்து இருக்குது, பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆன் பண்ணலாம். இந்த 6 வந்து எனக்கு வந்து ஒன்று ஐ மீன் இந்த 6ன்னு இல்லை, இந்த கிடைக்கிற நம்பர் சம்திங் யூனிட் டிஜிட் இருக்குல்ல, இந்த யூனிட் டிஜிட்டில் இருக்க நம்பர் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா ஒன்று வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ 0வா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொன்னால் ஆர்எல்ஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்எல்ஸ் ஈக்குவல் டு 2வா இருக்கணும். அப்படி இல்லை ஆர்எல்ஸ் ஈக்குவல் டு 4ஆ இருக்கணும். அப்படி இல்லை ஆர்எல்ஸ் ஈக்குவல் டு 6, ஆர்எல்ஸ் ஈக்குவல் டு 8 இந்த மாதிரி போகணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி போனால் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அப்ரோச் வந்து எப்படி சொல்றது, இஃப் கண்டிஷனில் வந்து ஒரு கண்டிஷனாக போட்டு இருப்போம். இங்கே போட்டோம் இல்லையா, இது இல்லைனா இது இல்லைனா இது செக் பண்ணலாம். இங்கேயுமே நம்ம போடலாம். இது வந்து இதை போட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒன்று போட்டுட்டு இங்கே ஒரு எல்ஸ் மாதிரி எப்படி சொல்றது,
புரிஞ்சுச்சு. எல்செஃப் போட்டு அப்படியே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கீழே கீழே எழுதிக்கலாம். கீழே கீழே எழுதிட்டு இங்கேயுமே, ஆனா இங்க என்னன்னா இங்கேயுமே நீங்க ரிப்பீட்டடா எழுதுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கன்சோல் லாக் போட்டுட்டு ஆமா இங்க ஆமா ஒரு ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இதே ஈவனை தூக்கி திரும்பி இங்கேயும் எழுதணும். ஆமா லைக் ரிப்பீட்டடா இருக்கு இல்லையா? Yeah. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணா இந்த மாதிரி வந்து ஆர்னு ஒன்று வச்சு ஓகே அதுக்காக ஒரே லைன்லயே வந்து போட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா இங்க வந்து நம்ம பாசிட்டிவ் இது வேற அவுட்புட், இது வேற அவுட்புட் தானே. இங்க வந்து வந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு பிரிண்ட் பண்ணும். அது இல்லைன்னா இது வந்து ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணும். பட் ஆனால் இங்க அப்படி கிடையாதுல்ல. இங்க வந்து சேம் அவுட்புட் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் ஜீரோவா இருந்தாலும் டூவா இருந்தாலும் ஈவன் தானே. ஸோ அதனால ஓகே. இதுக்கு வந்து ஆனா ஒவ்வொரு தடவையுமே நம்ம வேரியபிள் நேம் எழுதணும்ல. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆமா ஈவன் நேம் ஈக்குவல் டு 6 அப்படி ஒரு தடவை நீ வேரியபிள் நேம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வேரியபிள் நேம் ஃபர்ஸ்ட் இஃப்க்கு அப்புறம் யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு 0 ஓ இங்க 2 டைரக்டா போடலாம். அப்படி எழுதிட்டான்னு நினைச்சேன். பட் இல்ல இப்படி கிடையாது. இப்படி கிடையாது. ஓகே ஓகே. எப்படி வேரியபிள் நேம் எழுதணும்? ஓகே. இந்த மாதிரி தான் எழுதணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணா டேரக்டா இப்போ நான் ஏன் இங்க வேரியபிள் போட்டேன்னா இப்போ டேரக்டா நீங்க இதுக்கு இந்த num10 கூட நீங்க இங்க போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ num10 இங்க போட்டுட்டு இதுல என்ன கிடைக்கும்? இது கிடைச்சதுன்னா 6 தானே இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அப்போ புரியுதா இது என்னன்னு புரியுதா? இது வந்து யூனிட் டிஜிட்டே இல்லை அப்படின்னா நான் டேரக்டா இங்க போட்டிருப்பேன். டேரக்டா போட்டு இங்க இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சோன்னே 6 வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அப்போ கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் இருக்காது. அப்புறம் எங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் கரெக்டா வரும். ஆனா இது என்னன்னா ஒரு தடவையும் நான் நம்பு %10 எழுதுறேன். ஸோ அதனால எனக்கு அது ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. அதனால நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு நான் போறேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் போட்டுறேன். ஸோ இது போட்டனால நான் கீழே வந்து logல this number is even. This is an even number. Yeah. Okay. நம்ம இப்போ நமக்கு இந்த டைரக்டாவே கன்ஃபார்ம் பண்ணி இது இல்லைன்னா வந்து ஆட் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா இங்க 0 இன்க்ளூட் ஆயிடுச்சு, 2 வந்துருச்சு, 4 6 8 எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது இல்லாமல் வேற என்ன நம்பராக இருந்தாலும் அது ஆட் நம்பர் தான். அதை நம்ம எழுதலாம். இல்லைன்னா அதுக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி கண்டிஷன் இங்கே போடலாம். எப்படி சொல்றீங்க? நம்ம என்ன கண்டிஷன் போட்டோமோ எல்ஸ் இஃப்னு போட்டுட்டு 1 3 5 அந்த மாதிரி போடலாம். பட் ஆனால் தேவையில்லை. பிகாஸ் நமக்கு தெரியும் கண்டிப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரக்டா கொடுக்கலாம். பிகாஸ் ஏன்னா இதுலயுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சில கேசஸ் வரலாம் கண்டிஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால இது நீங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஷியரா தெரிஞ்சா மட்டும் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இது. ஸோ இது நம்ம கரெக்டாக தான் இருக்கும். நம்ம 5 வந்து ஈவன் நம்பர் பிகாஸ் 6 இருக்கனால. ஸோ லாஸ்ட்ல மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். 5 சேஞ்ச் பண்றேன். ஆட் நம்பர். ஸோ இப்போ இது என்னன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஓகே இது நம்ம என்ன போட்டோம், இது இந்த அப்ரோச் வச்சு போட்டோம், யூனிட் டிஜிட் வச்சு போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்னொன்று டிவிசிபிள் பை 2ன்னு போட்டிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஏன்னா இங்கே டிவிசிபிள் பையை நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ டிவிசிபிள் பை 2 வந்து வச்சு எப்படி போடுறது? ஏன்னா இப்போ நிறைய அப்ரோச், இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்த வழியாக வந்து சால்வ் பண்ண முடியுமான்னு கிடையாது. நிறைய அப்ரோச் இருக்கும். ஸோ அதில் எது ஆப்டிமல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடும். பேசிக்காக நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா போக நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்டிமல் அப்ரோச்சில் வந்து நம்ம போட ஆரம்பிச்சோம். நமக்கு தெரியாமலே நம்ம வந்து ஆப்டிமான ஒரு அப்ரோச்சில் போட ஆரம்பிச்சோம். ஸோ அதனால மற்ற வேஸும் வந்து நம்ம ட்ரை பண்ணி போவோம். இதில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நான் விட்டுருவேன் அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டோம் அப்படி இல்லை. ஸோ மற்ற வேஸுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஆப்டிமான அப்ரோச் எது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஓகே இங்கே வந்து நம்பர் இருக்குது, நம்ம யூனிட் டிஜிட். ஸோ இதையுமே கூட நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இருக்கிற நம்பர் வந்து இதுதான். இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம டிவிசிபிள் டிவைட் பண்ணி நம்ம வந்து கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் console.log இதை வந்து அந்த நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன நம்பர் இந்த வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு 2ஆ டிவைட் பண்ணுறேன். ஓகே. டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குன்னு பார்ப்போம். சம்திங் ஏதோ 27325.5. ஓகே. இது வந்து என்னன்னா இந்த குவாஷன்ட்ல லைக் எப்படி சொல்கிறது மேலே வரும் இல்லையா டிவைட் பண்ணும்போது குவாஷன்ட்ல கிடைக்கிறது. ஸோ ரிமைண்டரில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் %2 போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 1 கிடைக்குது எனக்கு ரிமைண்டரில். ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு இது நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். எது கிடைக்குதுன்னா ஆட் நம்பருக்கு வந்து 1 கிடைக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நெக்ஸ்ட் ஈவன் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். 5 வந்து 6ஆக சேஞ்ச் பண்ணணும். 6ஆக சேஞ்ச் பண்ணோம்னா 0 கிடைக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஈவன் நம்பருக்கு டெஃபினட்டாக வந்து ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கும். ஆட் நம்பராக இருந்தால் டெஃபினட்டாக வந்து 1ன்னு கிடைக்கும். அது எப்படின்னா இப்போ 3னா 3 நம்ம 2 டேபிளாக டிவைட் பண்ணால் 2 வந்து 2 போயிட்டு ரிமைனிங் வந்து 1 இருக்கும் கண்டிப்பாக. 9 நம்ம போட்டோம் அப்படின்னாலுமே 8 போயிட்டு ரிமைனிங் கண்டிப்பாக 1 இருக்கும். இன்கேஸ் வந்து 19 போட்டாலுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 18 போயிட்டு ரிமைனிங் 1 இருக்கும். ஏன்னா 18 9 2 சார் 18 வரும், அதுக்கப்புறம் 1 இருக்கும். அதனால ஆட் நம்பர்ல வந்து என்ன நம்பர் போட்டாலுமே நமக்கு ரிமைனிங் வந்து 1 கண்டிப்பா கிடைக்கும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 டேபிளா டிவைட் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மற்ற டேபிளால டிவைட் பண்ண தெரிஞ்சுக்க முடியாது. ஈவன் நீங்க 3 டேபிளோ 4 டேபிள் 5 டேபிள் அதுல தெரிய முடியாது.
ஸோ அப்படின்னா ஒரு நம்பரை வந்து நம்ம ஆடா எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அதை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து என்னன்னு தெரிஞ்சாலே போகும். ரிமைண்டர் வந்து 0வா இருக்கணும். 0வா இருந்தால் என்னது ஈவன், 1ஆ இருந்தால் வந்து ஆட். ஸோ இதுவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம இவ்வளோ கண்டிஷன் நம்ம எதுவும் அவசியமே இல்லை, இவ்வளோ 1 2 3 4 சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் அப்போ போட போகிறேன். என்னன்னா எனக்கு வந்து இந்த நம்பர் வந்து பர்சன்டேஜ் வந்து 2ஆ இருந்து அது வந்து ஈக்குவல் 0வா இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாகவே போட்டுறேன். எனக்கு வந்து ஒரு இது நான் செக் பண்ண போகிறதில்ல, போட்டுட்டு டேரெக்டாக ஆட் ஈவன் நம்பர் திஸ் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே நான் போட்டுருவேன். இல்லைனா வந்து ஆட். ஸோ இது வந்து சிம்பிளாகவே முடிஞ்சு. ஒரே ஒரு தடவை தான் வந்து நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன், செக் பண்ண முடியுது. இங்கே வந்து நான் ஒரு தடவை இங்கே செக் பண்ணிட்டு ஸோ இதோட டைம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே அந்த தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஈவன் ஒரு ஆட் நம்பராக இருந்தாலுமே இது எல்லாத்துலேயும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். ஸோ பட் ஆனால் இங்கே வந்து ஒரு தடவை செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஆடா இவனான்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுல எது ஆப்டிமல் அப்ரோச்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து ஆப்டிமல் அப்ரோச். ரெண்டாவது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுனா பெட்டர், ஈஸி, ஆப்டிமல், ஈஸி பெட்டர் ஆப்டிமல்னு சொல்லிட்டு பிரிப்பான் சில கோடே வந்து. இப்போ ஒரு கோட் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் சால்வ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி வந்து 3 வேவாக பிரிப்பான். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்தது வந்து ஆப்டிமல். மோஸ்ட்டாக ஈஸி வந்து நம்ம எல்லாருமே ஏதாவது அப்ரோச்சில் வந்து சால்வ் பண்ணிருப்போம். பிகாஸ் நார்மலாக நம்ம நினைக்கிறதே வந்து ஈஸி வேலை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த கோட் வந்து எவ்வளோ பெருசாலும் பிரச்சனை இல்லை, ஈஸி வேலை எப்படியாவது அவுட்புட் கொண்டு வரணும்னா நம்ம நார்மலாக ஈஸி வேலை சால்வ் பண்ணிடும். பட் அதுக்கப்புறம் பெட்டர் ஆப்டிமலாக சால்வ் பண்ணால் நம்ம நிறையவே யோசிச்சு அது எப்படி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிஷன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நிறையா என்ன டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எப்படி யோசிச்சாதான் இது வந்து நம்ம அந்த ஆப்டிமல் அப்ரோச் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ ஹலோ ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னன்னா இது வந்து பேசிக்கானது. ஓகே, நான் அதுக்கப்புறம் நான் இந்த இஃபெல்ஸில் வந்து டாஸ்க்கும் கொடுக்குறேன். நான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க. ஸோ இப்போ பேசிக்காக வந்து பார்த்தாச்சு. நான் இஃபெல்ஸில் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் அதுக்கப்புறம்